மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 19ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜானகி வந்துட்டு நேராக ரகுராமோட ரூம் கதவுக்கிட்ட போய் நின்றுட்டு, என்னங்க அன்னைக்கு நான் வந்துட்டு அப்படி கிரீடத்தை எடுத்துகிட்டு போனேன்னா நம்ம குடும்பத்தோட அந்த கௌரவம் புவனேஸ்வரியோட குடும்பத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம குடும்பத்தை யாரும் அவமானப்படுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் வந்துட்டு அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போனேன். மற்றபடி எனக்கு உங்களுக்கு அப்புறம் பெருமையும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே எதிர்பார்க்கல. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அதோட ஜானகி என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்காகவும் கோவிலுக்காகவும் நீங்கள் அந்த நகையை எடுத்துகிட்டு வருவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் செம்ம டென்ஷன் ஆக்கி வந்துட்டு கதவை சாத்துறாரு. இதை பார்த்ததோட ஜானகி ரொம்ப சோகமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை வந்துட்டு பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க. அப்போ பத்மா நேராக ஜானகிட்ட வந்துட்டு, என்ன நீ சுலபமாக அண்ணனை வந்து ஜெயிச்சிடலாம்னு நினச்சிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு அண்ணனை காயப்படுத்திருக்கீங்கன்னு இன்னும் உங்களுக்கு புரியல. நீங்கள் அப்படி பண்ணதுனால அந்த பஞ்சாயத்தில் அண்ணனை என்ன திரும்பின்னு கேட்டாங்க, பொம்பளைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியே அவர் பேச்சு கேட்கல, இந்த ஊர் மக்கள் மட்டும் ஏன் பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. இதனால தான் அண்ணன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாரு, கிரீடத்தை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்படி பொதுமக்கள் சொன்ன மாதிரியே நீங்க வந்துட்டு அண்ணன் பேச்சை கேட்கல அப்படிங்கிறது மாதிரியே அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போனீங்களா, அதுவே அண்ணனுக்கு ரொம்ப பெரிய கோபமாகிருச்சு. இனிமே நீங்க என்ன பண்ணாலும் அண்ணன் உங்களை மன்னிப்பாரு அப்படின்னு நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா பத்மா கிட்ட, இங்க பாரு பத்மா, எனக்கு கண்டிப்பா அவர் கோயிலுக்கு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, பாத்தீங்களா அக்கா, அவங்களுக்கு திமுறை அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, சரி விடு, என்ன நடக்க போகுதுன்னு நம்மளும் பார்த்துருவோமே. அந்த அண்ணி கண்டிப்பா அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு நிற்பாங்க, நகையை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. அப்ப கண்டிப்பா அண்ணன் ரொம்ப கோவப்பட்டு அண்ணிய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எத்தனை நாள் தான் அண்ணன் பொறுமையா இருப்பாரு, பரவாயில்ல பரவாயில்லன்னு அந்த ஜானகி அண்ணியும் ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. ஓ புருஷனுக்கு தான் இந்த மரியாதையே கிடைக்கணும், ஆனா அதை தட்டி பறிச்சு அதிகாரத்தையெல்லாம் கையில எடுத்துக்கிட்டாங்க பத்தியா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. என் புருஷன் ஏன் தான் இப்படி இருக்காருன்னே தெரியல, கட்டின பொண்டாட்டியே மாமா பேச்ச கேட்கல, ஆனா அவரு ஏன் இப்படி அண்ணன் அண்ணன்னு காலிலே விழுந்து கிடக்குறாருன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க பார்வதி. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிட் பண்ணி நேரா மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு அவங்க அப்பா 15 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட இருந்தாருல்ல, ஸோ அதை பத்தி நினைச்சு பாக்குறாங்க மாயா. அப்ப அப்பா இந்நேரம் கடனே தீர்த்திருப்பாரா அப்படின்ட்டு நேரா அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப கிஷோர் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, மாயா கேட்குறாங்க, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, நல்லா இருக்கம்மா அப்படின்னு. அதே நேரத்துல அந்த பத்மாவும் பார்வதியும் மாயா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பாக்குறாங்க. பார்வதி பத்மாட்ட சொல்றாங்க, அண்ணி அன்னைக்கு மாயா யாரையோ போய் சந்திக்கிறேன்னு சொன்னால, இப்ப அதே மாதிரி தனியா போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கா, என்னன்னு கவனிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நேரா பக்கத்துல போயிட்டு நம்ம மாயா பேசுறத ஒட்டு கேட்குறாங்க. நம்ம மாயா சொல்றாங்க, அப்பா அந்த 15 லட்ச ரூபா கடன் சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு. அப்ப கிஷோர் சொல்றாரு, இங்க பாருமா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஏமா அதை பத்தி கவலைப்படுற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்பா நான் இருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், அந்த காசை வேற நான் சீனுக்கிட்ட வேற கொடுத்துட்டேன், இப்ப என்கிட்ட காசு இருந்தா கூட நான் உங்ககிட்ட கொடுத்துருப்பேன் அப்படின்னு. அதுக்கு கிஷோர் சொல்றாரு, ஏமா அதுக்கு என்னம்மா நீ இப்படி பேசுற, உன் ஹஸ்பண்ட் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ காசு கொடுத்த, அதை போய் திருப்பி கேட்கறது ரொம்ப தப்புமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்பா சீனுவுக்கு நல்லாவே தெரியும் நான் என்னோட காசை தான் போட்டு அந்த ஜவுளி ஷாப்பை அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு, ஸோ அதனால நான் சீனுக்கிட்ட ஒரு டைம் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு
அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நீ சீனுக்கிட்ட எல்லாம் கேட்க வேணாம், இதனால உன் பிறந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அப்பா சீனு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் பத்மாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட இருந்து காசு வாங்கி அவன் அப்பனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஆமா, ஏதோ கஷ்டத்துல அந்த மாயா உதவி பண்ணியிருக்கா, அதுக்காக கொடுத்த காசை திருப்பி கேட்கறதா? அதுவும் புருஷனுக்கு தானே அந்த காசை கொடுத்தா, அது எப்படி திருப்பி கேட்க முடியும்? விடக்கூடாது. இங்க பாருங்கக்கா, நீங்க சீனு கிட்ட போயிட்டு விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீனுவை போய் பாக்குறாங்க. சீனு வந்துட்டு கம்பெனிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப பத்மா நேரா சீனு கிட்ட போயிட்டு, இங்க பாரு சீனு, நீ எந்த அளவுக்கு ஜவுளி கடையில கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க, ஆனா அந்த மாயா அவ்வளவு சுலபமா உன்கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் காசை வாங்கி அவன் அப்பனோட கம்பெனிக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரே, நீ சொன்னியாப்பா அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, என்னம்மா சொல்ற? நான் மாயாவுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் எப்ப சும்மா சொல்றாங்க நீ கொடுக்க அப்படின்னு தான் அவன் அப்பன் கிஷோர் கிட்ட மாயா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க பாருப்பா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்க, ஏதோ மாயா உன்னோட ஒய்ஃபு, அதனால காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்கான், அதுக்காக திரும்பி அந்த காசு கேட்கறதா? இங்க பாருப்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியல அப்படின்னு. இது கேட்டு சீனுவும் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, சீனு கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம், ஒரு பாதி காசுனாச்சும் சீனு கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு மாயா நேரா சீனு வந்து பாக்குறாங்க. சீனு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. மாயா நேரா சீனு கிட்ட போயிட்டு சீனு அப்படின்னு சொல்ல, சீனு நேரா மாயாவை பார்த்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, சீனு ஒரு முக்கியமான விஷயம், அப்பா அமெரிக்கால ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருல்ல, அதுல சின்னதா லாஸ் ஆகிருச்சான், ஒரு 15 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்றாரு, சரி அதுக்காக நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு உன்கிட்ட இருந்து ஒரு பாதி அமௌண்ட் இருந்தா போதும், அப்பா மீதி அமௌண்ட் எப்படியாவது ரெடி பண்ணிடுவாரு அப்படின்னு. அப்ப சீனு நேரா மாயாவை பார்த்து, ஏ மாயா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானே அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கே காசு பத்த மாட்டேங்குது, நீ என்கிட்ட கேக்குறியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சீனு ஏன் சீனு பொய் சொல்ற, நீ ஒரு 20 லட்ச ரூபாய் வச்சிருப்ப, அதுல ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் கொடுத்தா போதும், எங்க அப்பா மிச்சத்தை எப்படியாவது பிரட்டிடுவாரு அப்படின்னு. அதுக்கு சீனு சொல்றாரு, இங்க பாரு, எனக்கே உன்னை சுத்தமா பிடிக்கல, உனக்கு எதுக்காக நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துல இருந்து மாயாவை இரிட்டேட் பண்ணிட்டு போக, இதை பார்த்துட்டு நம்ம மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. சீனு ஏன் இப்படி மாறி போயிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப நம்ம பத்மா நேரா சீனுவை பார்த்து, சீனு சூப்பர்ப்பா, உன்கிட்ட இப்படியே பேசி உன்கிட்ட இருந்து காசை வாங்கி அவ அப்பனுக்கு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணா, நான் உன்கிட்ட சொன்னதுனால அவ ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு நிப்பா அப்படின்னு. சீனு சொல்றாரு, சரி விடுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல பத்மா நேரா மாயா கிட்ட வந்துட்டு, என்ன மாயா, ஈஸியா சீனு கிட்ட இருந்து காசை பிடுங்கி உங்க அப்பன் கிஷோருக்கு கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இங்க பாரு, இங்க இருந்து 1 ரூபாய் கூட உன்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, எனக்கு சீனுவை பத்தி நல்லா தெரியும், சீனு கண்டிப்பா எனக்கு காசு கொடுப்பான் பாருங்க அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்றாங்க, அவன்கிட்ட இருந்து 1 ரூபாய் கூட உன்னால வாங்க முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரத்துல மாயா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு ஜானகி நேரா மாயாவை வந்து பாக்குறாங்க. மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அப்பா ஒரு பிசினஸ் பண்ணாருல்ல, அது ரொம்ப லாஸ் ஆகிட்டுன்னு கூட சொன்னேன்ன, இப்ப காசை ரெடி பண்ணணும், அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, அங்க உள்ள எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டாரு போல அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, கவலைப்படாத மாயா, கண்டிப்பா வந்துட்டு காசை எப்படியாவது திரட்டிடலாம், நான் வேணா ஒரு 2 நகை கொடுக்கவா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, அதெல்லாம் வேணாம், எப்படியாவது நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, நாளைக்கு எப்படியும் அண்ணி நகையை எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, என்ன பிளான் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நகைய நம்ம எப்படியாவது அடகு வச்சு அதை மாயா பேர்ல அடகு வச்சு கொண்டாந்து மாயாவோட ரூம்ல வச்சுட்டு மாயாவை பழி போட்டா செம்மையா இருக்கும்ல, ஊர் மக்கள் முன்னாடி மாயா அவமானப்படுவாள்ல அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் சூப்பர் பிளான், ஆனா அந்த நகையை யாரு எடுத்துட்டு போய் அடகு வைக்கிறது அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, உன் அண்ணா மரகதலிங்கம் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டியன்னா தெரிஞ்சு போயிரும் எல்லாம் அப்படின்னு.
இது கேட்டதோட பார்வதியும் சரி நான் உடனே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மரகதலிங்கத்துக்கு கால் பண்ணி ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்கல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. மரகதலிங்கமும் சரி அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மரகதலிங்கம் நினைக்கிறாரு, இப்ப எதுக்கு இவளுக வீட்டுக்கு கூப்பிடுறாளுக, கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், அதை இன்னும் கொளுத்தி போட்டு பெரிய பிரச்சனையாக்குறதுக்கு தான் என்னை கூப்பிடுறாளுக அப்படின்னு மரகதலிங்கம் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்வதி வந்துட்டு நேரா சாமி வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நகைகளை நம்ம ஜானகி எடுத்து வச்சிருக்காங்க, அதை அப்படியே பார்வதி ஒரு பையில தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா பத்மா கிட்ட நகையை கொடுத்து, இங்க பாருங்க அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு, அவர்கிட்ட இந்த நகையை கொடுத்து மாயா பேர்ல அடகு வைக்க சொல்லுங்க, அதோட அங்க உள்ளவருக்கு காசை கொடுத்துட்டு மாயா தான் வந்து அடகு வச்சா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஈஸியா அந்த மாயாவை அவமானப்படுத்தி இந்த ஊர் மக்கள் முன்னாடி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொன்னதை கேட்டுட்டு பத்மாவும் சூப்பர் ஐடியா, நான் எப்படா இந்த 2 பேரையும் பிரிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு நேரா அந்த மரகதலிங்க வராங்க. வந்ததோட பத்மா நேரா மரகதலிங்கத்துக்கிட்ட இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்ல மரகதலிங்கம் கேட்குறாரு, என்னம்மா இது அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நகை தான் இது, இந்த நகையை கொண்டு போய் மாய பேர்ல அடகு வச்சுட்டு காசை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மரகதலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, போற இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அடகு வைக்கிறீங்கல்ல, அப்ப அதில் பாதி காசு அவர்கிட்ட கொடுத்துருங்க, ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மரகதலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போறாரு. அப்போ மரகதலிங்கம் சரி நம்ம இதை பத்தின விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரகதலிங்கம் நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாரு. புவனேஸ்வரி போனை பார்த்துட்டு, இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான், ஏதாகிலும் முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும்தான் இவன் கால் பண்ணுவான், அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணி சொல்ல மரகதலிங்கம் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்ப மரகதலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த மாயா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன வாய்ப்பு அப்படின்னு. மரகதலிங்கம் சொல்றாரு, அந்த மாயா தானே இத்தனை நாளா வீட்டுல இருந்துகிட்டு அந்த வீட்டுல உள்ளவங்களை யாரையுமே பழிவாங்க விடல, இப்ப அந்த மாயாவை பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, இக்கு வச்சு பேசாம என்னன்னு செய்தியை சொல்லுங்க அப்படின்னு. மரகதலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட அந்த கோவில் நகை கொடுக்க வேண்டியது இப்ப என் கையில இருக்கு, அதை கொண்டு போய் மாயா பேர்ல அடகு வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டாந்து மாயாவோட ரூம்ல வச்சா மட்டும் போதும், அப்புறம் ஈஸியா அந்த மாயாவை அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் நல்ல யோசனை தான், அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மரகதலிங்கமும் நான் இப்ப அடகு கடைக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அடகு கடைக்கு போயிட்டு அங்க அந்த நகையை கொடுத்து நேரா மாயா பேர்ல அடகு வச்சுட்டு அப்படியே அந்த அடகு கடைக்காரரும் பணத்தை கொடுத்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பணத்தை கொண்டுகிட்டு மரகதலிங்க வீட்டுக்கு வந்து பத்மா கிட்ட நேரா அந்த காசை கொடுத்து, இங்க பாருங்க, அடகு வச்சாச்சு மாயா பேர்ல, இனிமே நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டு மாயா இல்லாத நேரத்துல நேரா மாயாவோட ரூம்க்கு போயிட்டு மாயாவோட சூட்கேஸ் பெட்டியில அந்த பணத்தை வச்சிடுறாங்க. வச்சுட்டு பத்மா நேரா வெளியில வந்துட்டு, ஏய் மாயா, என் பிள்ளைகிட்டேருந்து உன்னைய விரட்டி அடிக்கிறதுக்கு சரியான நேரம் வந்துருச்சு அப்படின்னு பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம பார்வதி நேரா பத்மாட்ட கேக்குறாங்க, என்னாச்சு அண்ணி அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, செய்ய வேண்டியதை கரெக்டா பண்ணியாச்சு, இனிமே அந்த மாயா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி வந்துட்டு நாளைக்கு யாரு இந்த நகையை எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரத்துல மறுநாள் காலை நம்ம ஜானகி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த நகையை அவர் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ரகுராம் ஒரு யோசனை பண்றாரு, சரி அட்லீஸ்ட் இந்த பொதுமக்களுக்காகவாவது நம்ம இந்த நகையை எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ரகுராம் வெளியில வந்துட்டு, அம்மா அந்த நகையை எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட ஜானகிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜானகி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. இதை வந்து பத்மாவும் பார்வதியும் பார்த்துக்கிட்டு உள்ளார நகையே இல்லை, இவ எதை திறந்து காமிக்க போறா அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ஜானகி வெளியில வந்துட்டு அந்த நகையை திறந்து பார்க்க உள்ளார நகை இல்லை. இதை பார்த்ததோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி, ஐயோ இதுல உள்ள நகை எங்க போச்சு அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம பத்மா கேக்குறாங்க, என்ன நீ
அண்ணன் இந்த நகையை எடுத்துட்டு போக கூடாதுன்னு நாடகம் போடுறீங்களா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, கண்டதையும் வளராத, இங்க இருந்த நகையை காணும், யாரு எடுத்திருப்பா அப்படின்னு. அப்போ பத்மா டக்குன்னு சொல்றாங்க, யாரு எடுத்தாங்களோ, யாருக்கோ 15 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவங்க கூட கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த காசை வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம இப்ப எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? இங்க பாருங்க, எங்க அப்பாவுக்கு பணம் தேவைப்பட்டது உண்மைதான். ஆனா நான் இந்த வீட்ல இருந்து நகை எடுத்து கொண்டு போய் அடகு வச்சுதான் அப்பாட்ட கொடுப்பேன் அப்படின்னு அவசியம் எனக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் நான் நேரடியா சொல்லிட்டு தான் பணத்தை எடுத்துப்பேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னிட்ட கேட்கவே இல்லை, ஆனா நீ இடையில பேசுற, குற்றமுள்ள நெஞ்சுதானே குறுக்குறுக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட செம டென்ஷன் ஆகுறாங்க மாயா. இங்க பாருங்க, தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க, நான் அந்த நகையை எடுக்கவே இல்லை. ஒருவேளை நீங்க கூட அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் மேல பழி போடுறதுக்கு பிளான் பண்ணலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. அப்ப பார்வதி டக்குன்னு, என்ன மாயா, மாமியார் மேலேயே பழி போடுறியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏன் மேல எந்த தப்புமே இல்லை, அப்படி இருக்கையில நீங்க எப்படி ஏன் மேல பழி போடலாம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி நீ எந்த தப்பும் பண்ணலையா, அப்ப உன்னை தவிர வேற யாரடி எடுத்திருப்பா, உன் ரூம்ல போய் பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன், ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, உன் ரூமை போய் பார்த்தா நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நேரா மாயாவோட ரூமுக்கு போயிட்டு மாயாவோட சூட்கேஸை பாக்குறாங்க. அப்ப அதுல 15 லட்ச ரூபா பணத்தையும் அந்த அடகு சீட்டையும் வெளியில எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. அப்ப பத்மா நேரா அந்த காசை கொண்டாந்து போட்டுட்டு அந்த அடகு சீட்டை காமிக்கிறாங்க. பாத்தீங்களா, இதுல மாயான்னு பேர் எழுதிருக்கு. அப்ப மாயா தான் கொண்டு போய் இந்த நகைய அடகு வச்சிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இதை பண்ணவே இல்லை, நீங்க ஏன் மேல பழி போடுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஏய் இங்க பாரு, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல சாமி நகை இருந்துச்சு, ஆனா யாருமே திருடல, யாரும் எடுக்கல. ஆனா இப்ப காணாம போயிருக்குன்னா உன்னை தவிர வேற யாரடி எடுத்திருப்பா, நீனா வந்துட்டு இந்த காசை எடுத்திருக்க, உங்க அப்பாவுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னதோட அப்படியே இந்த காசை எடுத்துட்ட, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, இப்படி மாமியார் வீட்லயே திருடுறியே அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பத்மா கிட்ட, இங்க பாரு பத்மா, மாயா கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி நீங்க நான் சொல்றதா நம்ப மாட்டீங்க, ஆனா அடகுச்சீட்டுல பேரு நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, யாரு அடகு வைக்க வந்தா அப்படின்னு. உடனே சிவாவும், இங்க பாரு அக்கா, கண்டிப்பா மாயா அப்படி பண்ணியிருக்க மாட்டா, இருந்தாலும் நாங்க ஃபோன் பண்ணி கேட்குறோம் அப்படின்ட்டு நேரா அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப ஃபோனு போகுது. அப்ப சிவா பேசுறாரு, இங்க பாருங்க, நேத்து நகையை அடகு வைக்கிறதுக்கு மாயா வந்தாங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஏன் தம்பி, இந்த ஃபாரின்ல இருந்து வந்துச்சு அந்த பொண்ணா அப்படின்னு. சிவா சொல்றாரு, ஆமண்ண, அந்த பொண்ணு தான் அடகு வைக்க வந்துச்சா அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொல்றாரு, ஆமண்ண, நேத்து நிறைய நகை எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா பணம் வேணும், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அடகு வச்சுட்டு வந்துச்சு, அந்த அடகுச்சீட்டு கூட இருக்குமே அப்படின்னு. இது கேட்டதோட சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சிவா போனை கட் பண்ணிட்டு, மாயா தான் அடகு வைக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயா ஷாக் ஆகி, இங்க பாருங்க, நான் அடகு வைக்க போகவே இல்லை, நீங்க தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க, நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, கையும் களவுமா சிக்கிட்டேன், இதுக்கு மேலேயே நீ தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை, இப்படி கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நகையை அடகு வச்சு உங்க அப்பாவுக்கு கொடுக்கலான்னு பார்த்தியா, நேத்து சீனுக்கிட்ட நீ தானே பணம் கேட்ட, அது உண்மைதானே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு பண தேவை இருந்தது கரெக்டு தான், ஆனா நான் இங்க திருடி அப்பா கிட்ட கொடுக்கவே இல்லை, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு மாயா ரொம்ப கெஞ்சுறாங்க. அண்ட் இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸை நான் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.